Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Elam Billai. Now, I am going to discuss about for plus 1 Computer Science, Chapter 7, Composition and Decomposition. நம்ம ஆல்ரெடி 3 part டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 part லாஸ்ட் பார்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ங்கிற டாபிக் விச் அண்டர் யூ கேன் ஸ்டடி த மெயின் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். கம்போசிஷன் நம்மளுடைய அல்காரிதம் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் கம்போசிஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மெயின்லி 3 ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க. தெர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த கம்போசிஷன் ப்ராசஸில். ஸோ அதை ஒவ்வொன்றா தான் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி பார்த்துட்ருக்கோம். சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ, ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ. சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இட்ரேட்டிவ்க்கு முன்னால் உங்களுக்கு சில ரீகால் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் ஒன்ஸ் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய டாபிக் நம்ம போகலாம். ஸோ இட்டரேஷன் அப்படின்னா என்ன சார்? வாட் யூ மீன் பை இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்? வாட் யூ மீன் பை இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்? இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு முன்னால் பிஃபோர் தட் கேஸ் அனாலிசிஸ் டிஸ்கஸ் பண்ணோம். கேஸ் அனாலிசிஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இஃப் ஸ்டேட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணோம். இஃப் அண்டு இஃப் எல்ஸ் ப்ராசஸ் ஸ்டேட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த இஃப் எல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? It is executed, it is a true means the statement 1, the true block, it will be executed. If the condition is false, else statement 2, then the false block it will be executed அப்படினு சொல்லியிருக்காங்க. So at the same time in conditional statement also நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். conditional, whether it is a true means it is execute the statement, whether it is false means exit the statement. ஸோ அப்படிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். now we can discuss for iterative அப்படின்னு என்ன சார்? ஈவன் கேஸ் அனாலிசிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஈவன் கேஸ் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஒன் ப்ராசஸில் இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய புக்கில் கொடுத்துருக்கூடிய கேஸில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் டோட்டலி 5 கேசஸ் அவைபிலிட்டியாக ப்ராசஸ் ஒரு ரீகால் ப்ராசஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீகால் ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராசஸில். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் இட் இஸ் அ ட்ரூ மீன்ஸ் அப் டு த எண்ட் ஆஃப் எல்ஸ் கேஸ் வரல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்ணுவாங்க. தென் ஆஃப்டர் இன் கேஸ் த கேஸ் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இட் இஸ் அ ஃபால்ஸ், யூ கேன் கோ வேர் ஃபார் த எல்ஸ் statement, for the else statement அப்படின்னு சொன்னோம். ஸோ தட்ஸ் வே இன் இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன சார்? இட்டரேட்டிவ் ஒரு சிம்பிள் ஜென்ரல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இட்டரேட்டிவ் ப்ராசஸுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஈவந்தோ நம்ம சைக்கிள் வீல் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாருமே, ஆமாவா? ஸோ ஈவன் சின்ன குழந்தைங்கள் நீங்கள் அந்த சைக்கிள் வீல் என்ன பண்ணுவீங்க? பைசைக்கிள் நின்றுட்டுருக்கு அப்படின்னா அந்த பைசைக்கிளில் பேக் வீல் என்ன பண்ணுவோம்? சுற்றி ரொட்டேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்போது நம்ம என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்? அந்த பேக் வீல் என்ன ஆகிட்டே இருக்கும்? ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். எப்போ அதனுடைய ஃபோர்ஸ் ரெடியூஸ் ஆகுதோ அப்போ என்ன ஆகும்? அதனுடைய பேக் வீல் இட் வில் பி ஸ்டாப். ஸோ அப்போ நம்மளுடைய பேக் வீல் எவ்வளோ டைம் நம்மளுக்கு ரொட்டேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஹவ் ஐடென்டிஃபைடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் ப்ராசஸ் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஒரு பிளேஸ் இந்த மவுத் அவைபிலிட்டியாக இருக்கும். ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளான்ஸ் ரொட்டேஷன் ஆகி முடிஞ்சு கம்ப்ளீட்டேஷன் வந்துச்சுன்னா ஒரு ரவுண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ அங்கே நம்ம அந்த ஒரு ரவுண்டு வர ஒரு ப்ராசஸ், ஒரு சைக்கிள் சுற்றி வர ஒரு ப்ராசஸ் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு இட்டரேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆக ப்ரோக்ராமிங் கான்செப்டில் நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலாபரேட்டாக.
ஸோ அப்போ நம்ம இந்த இட்ரேட்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு ப்ராசஸில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சர்டைன் வேல்யூ அங்கே எனக்கு என்ன பண்ணோம் ப்ராசஸ் பண்ணோம் இன் கம்ப்யூட்டரில். ஸோ அப்போ ஹவு வி கேன் ப்ராசஸ், இதுக்கு என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம், அதுக்கான ஃப்ளோ சார்ட் எப்படி, பட் எக்ஸாம்பிள் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இடரேட்டிவ் அப்படின்னா திரும்ப திரும்ப அகைன் அண்ட் அகைன் the rotation of process it will be going on or the process it will be calculated on அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த iterative statement அப்படின்னு சொல்கிறோம். iterative statement. ஓகே சார், நான் இதை டிஸ்கஸ் பண்ணலாமே. இப்போ நம்ம இந்த iterative அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாமே. now an iterative process execute the same action repeatedly. நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய சைக்கிள் வீல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சைக்கிள் வீல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the continuous process of it will be executed or the continuous process of move அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ அந்த இடரேட்டிவ் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சைக்கிள் வீல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கண்டினியூஸ் ப்ராசஸாக இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. now we can listen. so the iterative process executes same action repeatedly even though நான் அந்த சைக்கிள் வீல் என்ன ஆகிட்டே இருக்கும், அந்த ஃபோர்ஸ் எனக்கு ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப அகைன் அண்ட் அகைன் எனக்கு ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அதாங்க சேம் ஆக்ஷன் ரிப்பீட்டட்லி சப்ஜெக்ட் டு எ கண்டிஷன். சப்ஜெக்ட் டு எ கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய பேஸ்ட் ஆன் த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ஈவன் தோ என்னுடைய ஃபர்ஸ்ட் இட்ரேட்டிவ் ப்ராசஸ்லேயே என்னுடைய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுது, இட் வில் பி எக்ஸிட். ஸோ அப்போது பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் சி இஸ் எ கண்டிஷன் அண்ட் எஸ் இஸ் எ ஸ்டேட்மெண்ட். அப்போ இங்கே சி அப்படிங்கிறது என்ன சார் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இஸ் அ கண்டிஷன், S is a statement அப்படின்னு சொல்கிறோம். if C is a condition and S is a statement, then for giving a one while loop. சார் இந்த while loop அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்காதீங்க. it is a one process, it is a one checking process அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட பேரலில் உங்களுக்கு அப்படியே அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு ஒரு டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இடரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இடரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ அதெல்லாம் எனக்கு டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன் ஃப்ளோ சார்ட் ஹேவிங் எ 4 ப்ராசஸ் இந்த ஃப்ளோ சார்ட் டயக்ராம் சிம்பிள்ஸ். இந்த டைமண்ட் சிம்பிள் என்ன யூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் செக் த கண்டிஷன் இஸ் வெதர் இட் இஸ் ஃபால்ஸ் ஆர் வெதர் இட் இஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னு செக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்படியே எனக்கு என்ன ஆகும்னா அங்கே கண்டிஷனில் எனக்கு செக் பண்ணுவாங்க. இஸ் எ ஸ்டேட்மெண்ட் கால்ட் அன் இடரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இஸ் ஸ்டேட்மெண்ட் கால்ட் அன் இடரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் த ஃபாலோயிங் ஆக்ஷன்ஸ். இது இந்த ப்ராசஸில் என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்டில் பார்ப்போம். Test whether C is true or false. Test whether C is true or false. இந்த iterative processல என்ன பண்ணுவாங்க, என்ன condition is that true or false அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. If C is true then do yes. C is true then do yes and go back to the step 1 and go back to the step 1. திரும்ப எனக்கு என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்கள், கோ பேக் டு ஸ்டெப் 1. எனக்கு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், எக்ஸிட் ஆகாது. திரும்பவும் அதே ப்ராசஸ் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. திரும்பவும் கண்டிஷன் எனக்கு செக் பண்ணுவாங்க. சரிங்களா? வென் யூ கேன் காட் அ ஃபால்ஸ் வேல்யூ தட்ஸ் அ டைம் யூ கேன் எக்ஸிட் ஃப்ரம் த அவுட் ஆஃப் லூப் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸிட் ஃப்ரம் த அவுட் ஆஃப் லூப். The iterative statement is commonly known as loop. இந்த iterative statement தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா commonly known as loop, loop அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ loop அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா certain of process it will be going on and again process. So that is a
for iterative statement அப்படினு சொல்லுவோம். That is a iterative statement. These two steps testing process. என்ன testing process பண்றாங்க அப்படினு பார்க்கலாம். Testing the value is the two steps testing C and executing yes. C and executing yes. C and yes அப்படிங்கிறது என்ன நம்மளுக்கு தெரியும். C is a condition, yes is a statement. ஸோ again and again ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த C and S மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரிப்பீட்டட் until C become false. எப்போதும் ரிப்பீட்டட் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C until become false. C become false ஆகிற வரைக்கும் எனக்கு என்ன ஆகும்னா ரிப்பீட்டேஷன் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. when C become false the loop end. எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், என்னோட லூப்பு எண்டிங் ப்ராசஸ் ஆயிரும். and the control flows to the statement next to the iterative statement. அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அண்டர்ஸ்டாண்ட், புரியுதாப்பா? ஸோ அப்போ என்னுடைய கண்டிஷன் எப்போ எனக்கு ஃபால்ஸ் ஆகுதோ அன்னவரில் எனக்கு என்ன ஆகிட்டே இருக்குன்னா லூப் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஃபால்ஸ் ஆகும்போது எனக்கு என்ன ஆகிடுனா லூப் எண்டு டெர்மினேட் ஆகிடுவாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோஸ் டு த ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் டு இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா அதுக்கடுத்த ப்ராசஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிஷனை செக் பண்ண போயிடுவாங்க. த கண்டிஷன் C அண்ட் ஸ்டேட்மெண்ட் S ஆர் கால்டு லூப் கண்டிஷன் அண்ட் லூப் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிஷன் C, ஸ்டேட்மெண்ட் S are called loop condition and the loop body is respectively என்னுடைய ப்ராசஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வருவாங்க. டெஸ்டிங் த லூப் கண்டிஷன் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் த லூப் பாடி. ஈவந்தோ என்னுடைய லூப்பில் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. நவ் எக்ஸிக்யூட் த கண்டிஷன் அண்டு எக்ஸிக்யூட்டிங் த பாடி ஆஃப் லூப் ப்ராசஸ். ஸோ இது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட்டேஷன் ப்ராசஸ் எனக்கு போய்கிட்டே இருக்கும். டெஸ்டிங் த லூப் கண்டிஷன் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் த லூப் பாடி ஒன்ஸ் கால்டு அண்ட் இடரேஷன். டிஃபைன் இடரேஷன் அப்படின்னு கேட்டால் இது சிம்பிளாக நீங்கள் இதை எழுதலாம். டெஸ்டிங் என்னுடைய லூப் ஒரு டைம் ஒரு ப்ராசஸ் டெஸ்ட் பண்ண முடியா. டெஸ்டிங் த லூப் கண்டிஷன் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் த லூப் பாடி once is called an iteration. Not C is known as the termination condition அப்படின்னு சொல்கிறோம். not C is known as the termination condition அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது என்னுடைய கண்டிஷன் எனக்கு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் ப்ராசஸ் ஆகாது. ஸோ ஆஃப்டர் iterative control flow is depicted in the flow chart 7.6. நம்மளுடைய இட்டரேட்டிவ் ப்ராசஸுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட் டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளோ சார்ட் டயக்ராம் எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் கண்டிஷன் C has 2 outgoing arrows. எனக்கு கண்டிஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 outgoing arrows. one is a false, another one is a true. ஒரு ஏரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஏரோ அண்ட் அனதர் ஒன் ஏரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ஏரோ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ட்ரூ ஃபால்ஸ். த ட்ரூ ஏரோ பாயிண்ட்ஸ் டு எஸ் பாக்ஸ். இந்த ட்ரூ ஏரோ எதை டினோட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பாக்ஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பாக்ஸ். எஸ் பாக்ஸ் is a statement box. If C is true, S box is executed and control flow back C box. என்னுடைய கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆச்சுன்னா அப்படின்னா திரும்ப எங்கே போகும், அந்த ட்ரூ கண்டிஷன் எங்கே போகும்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் போகும். திரும்பவும் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் கண்டிஷன் எனக்கு அப்படியே என்ன ஆகிட்டே இருக்குன்னா ரொட்டேஷன் ப்ராசஸ் அப்படியே திரும்ப ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். The false arrow points to the box
after the iterative statement. Dotted box if C false, the loop end control flows to the next box after the loop அப்படின்னு சொல்லியிருக்காங்க. even though என்னுடைய ட்ரூ கண்டிஷன் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே மூவ் ஆகிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராசஸுக்கு மூவ் ஆகிடுவாங்க. வேர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் த நெக்ஸ்ட் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் பாக்ஸ் ஆஃப்டர் த லூப் யூ கேன் கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இதுதான் இட்டரேட்டிவ் ப்ராசஸுக்கான டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். ஸோ என்னுடைய ப்ராசஸ் என்டர் ஆகுது, கண்டிஷன் செக் பண்ணுறாங்க, இட் இஸ் அ கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா அகைன் இட் செக் ஃபார் ஸ்டேட்மெண்ட் எஸ். ஸோ திரும்ப அகைன் எங்கே போகிறாங்க, திரும்பவும் என்னுடைய கண்டிஷனுக்கு இங்கே வராங்க. ஸோ இப்போ எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னு என்ன ஆயிரும், இட் வில் பி எக்ஸிட் த நெக்ஸ்ட் ஃபார் ஃப்ளோ ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இங்கே நம்மளுக்கு எக்ஸாம் கொடுத்துருக்கனால இங்கே ஒன்று மட்டும்தான் இருக்குது. இன்கேஸ் ப்ரோக்ராமாக இருந்தது அப்படின்னா அதில் நிறையா ப்ராசஸ் அதில் இருக்கும். சரிங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஆகுதா? இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நீங்கள் அந்த சைக்கிள் வீல் நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இதில் கொடுக்கக்கூடிய வேல்யூ, நம்ம அந்த சைக்கிள் வீலில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து ரொட்டேட் பண்ணுறோமோ அதுதான் என்னது அந்த ஸ்பீடாக ப்ராசஸில் ரொட்டேட் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கே நம்மளுடைய லூப் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடப் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ராசஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இட்ரேட்டிவ் ப்ராசஸுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். Example 7.4 construct an iterative algorithm to compute the quotient and remainder. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வேல்யூ கால்குலேட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா quotient remainder after dividing integer a by another integer b. ஸோ எனக்கு ரெண்டு வேல்யூ கால்குலேட் ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு ப்ராசஸில் for algorithm to compute the quotient value என்ன. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அதில் ரிமைண்டர் ஆஃப்டர் டிவைடிங் அண்ட் இன்டீஜர் ஏ அண்ட் பி, ரெண்டு இன்டீஜர் வேல்யூவை டிவைட் பண்ணி எனக்கு என்ன ரிமைண்டர் வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுடைய ஒரு ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ we formulated the specification of the algorithm in example 6.6. இதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம 6.6ல் கால்குலேட் பண்ணியிருக்கோம். எப்போ அப்படின்னா 6th சாப்டரில் நம்ம ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டிவைட் a, b inputs a is an integer and b not equal to 0. a இன்டீஜராக இருந்துச்சு அப்படின்னா b not equal to 0வாக இருக்கணும். Outputs q and r such that a equal to q into b plus r and 0 less than or equal to r less than b. ஸோ என்னுடைய கண்டிஷனை செக் பண்ணணும். இட் இஸ் வெதர் இட் இஸ் ஈக்குவலன்ட் வேல்யூ ஆர் நாட் ஈக்குவலன்ட் வேல்யூ ஆர் லெஸ் தேன் வேல்யூ அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராசஸும் இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ நவ் we can construct an iterative algorithm. ஒரு iterative algorithm நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். that satisfies the specification. ஈவன் நான் இப்போ க்ரியேட் பண்ணக்கூடிய அல்காரிதம் எதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த அல்காரிதம் ப்ராசஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நவ் டிவைட் ஏ அண்ட் பி நாம் என்ன சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராசஸில் த அல்காரிதம் டு கம்ப்யூட் த quotient and remainder ஆஃப்டர் டிவைடிங் an integer a and b another integer b அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்னுடைய ஏ அண்ட் பி ரெண்டு இன்டீஜர் வேல்யூவை டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குமோ அதை வச்சு தான் எனக்கு ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ டிவைட் ஏ கமா பி இன்புட்ஸ் ஏ இஸ் an integer and b not equal to 0.
inputs a is an integer and b not equal to 0. Outputs q and r such that a equal to q into b. Outputs q and r such that a equal to q into b plus r and அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அவுட்புட் எப்படி வரணும்? ரிமைண்டர் வேல்யூ கிடச்சிருக்கணும், கோஷியன்ட் வேல்யூ கிடச்சிருக்கணும், ஆமாவா இல்லையா? ஸோ இதெல்லாம் எனக்கு கிடச்சிருந்தா தானே ப்ராசஸ் பண்ண முடியும். அண்டு ஏபியோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏவுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோம், பிக்கு என்ன வேல்யூ கொடுத்தோம். ஓகே, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு அடுத்தது பாருங்கள், 0 less than or less than b. You can compare for 0 value or b. b வேல்யூ என்னது, 0 வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், இனிஷியல் வேல்யூ என்ன ப்ராசஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. q r colon equal to 0 comma a, q r colon equal to 0 comma a, while r greater than equal to b. You can check for remainder value plus b integer value என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க. it is a which is a bigger value. so qr colon equal to q plus 1 comma r minus b. என்னுடைய வேல்யூவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டு ஆட் கோஷனில் ஆட் பண்ணுறாங்க, ரிமைண்டரில் மைனஸ் பண்ணுறாங்க. the algorithm is presented as flowchart in figure 7.1. the algorithm presented for flowchart 7.1. ஸோ நம்மளுடைய அல்காரிதம் அவைலபிலிட்டி இருக்குது. flowchart for integer division process. பேஜ் நம்பர் ஓல்டு புக்காக இருந்தது அப்படின்னா பேஜ் நம்பர் 131 இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸுக்கான flowchart தான் நம்ம அங்கே பிஃபோராகவே நம்மளுக்கு எக்ஸாம்பிள் இந்த flowchart சிம்பிள்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத நம்ம இப்போ ரீட் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ we can execute the algorithm step by step for a test input says. நம்மளோட algorithm நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட algorithm என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a ஈக்குவல் 22, b ஈக்குவல் டு 5. என்னுடைய வேல்யூ ஏவுக்கு என்ன வேல்யூ 22, பிக்கு என்ன வேல்யூ 5. each row of table 7.1 shows one iteration, the evolution of the expressions and the values of variables at the end of an iteration. ஸோ என்னுடைய எண்ட் ஆஃப் இடரேஷன் ப்ராசஸில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிரும். ஸோ அதுதான் இங்கே இண்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. நோட் தட் த எவல்யூஷன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் யூசஸ் த வேல்யூஸ் ஆஃப் வேரியபிள் ஃப்ரம் த ப்ரீவியஸ் ரோ. ஃப்ரம் த ப்ரீவியஸ் ரோ அப்படின்னா அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ப்ராசஸ் வேல்யூலேருந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். output variable q and r change their values in each iteration. q r, q னா quotient, r அப்படின்னா remainder. வேணா நான் சொல்லும்போது எழுதிக்கோங்க. q அப்படிங்கிறது என்னது quotient, r அப்படிங்கிறது என்னதுன்னா remainder. அப்போது அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ராசஸில் note that the evolution of expression use the values of variables from the previous row. Output variable q and r change their values in each iteration. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஒவ்வொரு இட்டரேஷன் ப்ராசஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட் q and r change the each in each iteration process. q அப்படிங்கிறது கோஷியன், ஆருங்கிறது ரிமைண்டர். இன்புட் வேரியபிள்ஸ் a and b do not change their values. a and b ஓட வேல்யூ என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஏன்னா ஃபிக்ஸ்டு 22a 5b. ஸோ அந்த வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். யூ கேனாட் சேஞ்ச் த வேல்யூஸ். ஸோ iteration zeros shows the values just before the loop start at the end of iteration. என்னுடைய ப்ராசஸில் இது எப்போ நம்மளுக்கு
ஷோ ஆகும். எப்போ நம்மளுக்கு இது வேல்யூ கால்குலேட் ஆகி நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் இட்டரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the end of iteration process. So see there, before loop start the values 0th position la parunga a22 b5 remainder la r சொல்லிருக்கோம். ஸோ இது என்னது அப்படின்னா என்னுடைய 0th iteration process la நம்மளுக்கு சொல்லியிருக்க வேல்யூ. at the end of iteration 4 இங்கே தான் நம்மளோட iteration 4 process. ஸோ எப்படி இருக்கு iteration 4 quotient 4 r2 r minus b 2. ஸோ நம்மளுக்கு இந்த வேல்யூ நம்மளுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிஷன் r greater than or equal to b equal to 2 greater than or equal to 5 is false. is the condition எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே false. and the ends the loop ends. என்னுடைய கண்டிஷன் இங்கே எனக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா என்னோட கண்டிஷன் வேல்யூ false ஆகுது. அப்போ with the qr equal 4,2 என்னோட qr வேல்யூ quotient வந்து பார்த்தீங்கன்னா 4 ரிமைண்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஸோ அப்போ என்னுடைய கண்டிஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எனக்கு false. the loop it is will be exit. the loop it is will be exit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவனிங்க இந்த எக்ஸாம்பிள் ப்ராசஸ் பாருங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிவைட் 22,5 ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் என்னுடைய வேல்யூ எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் வேல்யூஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ என்னுடைய வேல்யூஸ் எல்லாம் ஷோ ஆகுது. ஃபர்ஸ்ட் இட்டரேஷன் ப்ராசஸ் q1 q plus 1 0 for r ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 22 minus 5 என்னது வாட் இஸ் த வேல்யூ ரிமைண்டர் 17. ஸோ இதிலேருந்து அப்படியே மைனஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர் இதிலேருந்து மைனஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுங்கள். இதில் 5 மைனஸ் பண்ணுங்கள். இதில் 5 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 22 minus 5 என்னது 17. 17 minus 5 என்னது 12. 12 minus 5 என்னது 7. 7 minus 5 என்னது 2. இது வந்து ஒவ்வொரு இட்டரேஷன் ப்ராசஸ்லையும் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ இப்போ பிகினிங்லேருந்து பாருங்கள். கோஷன் எனக்கு ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0th பொசிஷனில் என்னோடய வேல்யூஸ் இனிஷியலைஸ் ப்ராசஸ் எல்லாமே 0 இட்டரேஷன் q கோஷன் எனக்கு 0 ரிமைண்டர் 22 a 22 b 5. ஸோ r மைனஸ் b அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுங்கிறது ரிமைண்டர் வேல்யூ. இந்த வேல்யூ வச்சு நான் என்ன பண்ணுறேன் இங்கே b என்னுடைய b வேல்யூ மைனஸ் பண்ணுறேங்க. சரிங்களா? ஸோ த ஃபர்ஸ்ட் இட்டரேஷனில் க்யூவோட வேல்யூ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா கோஷன் வேல்யூ 1 0 + 1 அந்த கோஷன் ப்ளஸ் 1 ஒரு வேல்யூ ஆட் ஆகணும் இல்லையா? ஸோ r அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் தான் என்னுடைய ரிமைண்டர் வேல்யூவில் என்ன இருக்கோ அதிலேருந்து -5 ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ -5 ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன 17. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆஃப் வேல்யூ 22 - 5 ரிமைண்டர் -5 -b அப்படிங்கிறது இங்கே 22 - 5. ஸோ இது ஃபர்ஸ்ட் இட்டரேஷன் ப்ராசஸ். செகண்ட் இட்டரேஷன் பாருங்கள் கோஷன் 2 தென் கோஷன் ப்ளஸ் 1 கோஷன் எனக்கு அடுத்தது ஒரு வேல்யூ ஆட் ஆகணும். இப்போ 17 - 5 12 17 - 5 12 இங்கே வந்துருச்சா நம்மளுக்கு இங்கே ப்ராசஸ் ஆகிட்டு. ஸோ இதே மாதிரி எனக்கு அன்டில் எப்போ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகம் ரிமைண்டர் 2. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ். ஸோ த லூப் இட் வில் பி எக்ஸிட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ராசஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்ல முடியும். நான் அதுக்கடுத்த எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Chamberlain's problem of example 1.3. Suppose two types of Chamberlains are equal in number. Construct an algorithm that arranges meetings between these two types of Chamberlains. Meetings between the two Chamberlains of types so that
தி சேஞ்ச் தேர் கலர், ரெண்டு சாம்பியன்ஸ் என்ன ஆகும், ஒரே மாதிரி சந்திக்கும் போது என்ன ஆகும், த கலர் சேஞ்ச் கலர் டு தேர்ட் டைப், சேஞ்ச் ஆகி எனக்கு என்ன ஆகும், வேறு தேர்ட் ஒரு கலர் கிடைக்கும். இந்த எண்ட் ஆஃப் ஆல் ஷுட் டிஸ்பிளே த சேம் கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஃபைனல் எண்ட் ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஒரே கலராக எனக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் நம்ம 6th சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த சாம்பியன்ஸ் அதை மீட் பண்ணி எனக்கு கலர்ஸ் ஒரே மாதிரி கலர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராசஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கோத்ரூ பண்ணி முடிஞ்சால் அதை கோத்ரூ பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.